வணக்கம் நேயர்களே. மகாபரிவாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு காரியம், அவருக்கு வேதத்தின் மேல அவருக்கு இருந்த ஆசை, மரியாதை, பற்று, அக்கறை உங்களுக்கு தெரியும். அதுக்கு சமமா இல்ல அதோட கொஞ்சம் மேலா ஒண்ணு இருக்குமானா மற்றவர்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற அவருடைய அன்பு, அவருடைய அக்கறை, அவருடைய கருணை. அதைத்தான் இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். எவ்வுயிர்க்கும் உணவளிப்போம், இறைவன் தான் அப்படி சொல்ல முடியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோரே உயிருடன் வாழ்வார். நம்ம பழமொழி என்ன? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறோம். மற்றவர்களுக்கு உணவு அளிப்பவர்கள் தான் உண்மையிலே உயிருடன் வாழ்கிறார்கள் என்று சொல்லத்தக்கவர்கள். எனவே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோரே உயிருடன் வாழ்வோர். கண்முன் இருப்பவன் கயவனோ கடவுளோ, உண்ண அளிப்பது உயிரின் கடனே. அந்த நாட்கள்ல இந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடலாமா இந்த கேள்வி எல்லாம் வரவே இல்லை. நீட்டிய கையில சோறு இட வேண்டியது ஒரு கடமையாக அவர்கள் கருதினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிபேட்ஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் அன்னைக்கு இல்லை. ஆனா ஏன் தெரியுமா? ரொம்ப அபியாகதிகி விஷ்ணு, அழையாமல் வந்தவன் விஷ்ணு. நீட்டி நம் கண்முன்னே நீளுகின்ற கரம் இறைவனுடைய கரம் என்ற உணர்வு நம்முடைய மக்களிடம் இருந்தது. கண்முன் இருப்பவன் கயவனோ கடவுளோ, உண்ண அளிப்பது உயிரின் கடனே. பறவைக்கு உணவும் பக்கத்தில் நீரும், கறவையில்லாத பசுவுக்கும் புல்லும். பறவைக்கு உணவும் பக்கத்தில் நீரும், கறவையில்லாத பசுவுக்கும் புல்லும். உறவை நாடும் நாய்க்கு ஒரு கவளமும், இறைத்த துகள்கள் எறும்பு புற்றுக்குமாய். தினமும் உவந்து சிரத்தையோடு இடுவோம். தினமும் நமக்கு தின்னத் தருபவனை தினமும் நெகிழ்வுடன் தெரிந்து நினைக்க, தினமும் இதே வழி தெரிந்து செய்வோமே. தினமும் இதே வழி தெரிந்து செய்வோமே. திருமூலரைத்தான் மகாபெரிவா எடுத்துக்காட்டு சொல்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? ஆர்க்கும் இடுமின், யாரா இருந்தாலும் யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மி. இவரு போடலாம் அவங்க போடக்கூடாது சொல்லாது. யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் என்று அந்த திருமந்திரம் போகிறது. என்ன சொல்கிறார் பெரியவர்? உணவிடுவதில் வித்தியாசம் பாராட்டவே கூடாது அப்படிங்கிறார். வள்ளலார் சொல்வார், கொலைகாரன்னு தெரிஞ்சா கூட அவனுக்கு சோறு போடணும். உணவிடுவதில் வித்தியாசம் பாராட்டவே கூடாது. ஒரு அழகான நிகழ்ச்சியை சொல்கிறார். கேரளத்துல செருக்குன்னம்னு ஒரு இடம். அந்த ஊர்ல வந்து அன்னபூரணி கோயில் ஒன்று இருக்கிறது. ஒரு விசித்திரமான பழக்கம் அவர்கள் வைத்திருந்தார்கள். எல்லாம் முடிந்த பிறகு மரத்துல வந்து சோறு கட்டி வைப்பாங்களா ராத்திரி. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திருடர்களுக்கான். இது எப்படி இருக்கு? எங்கேயாவது இந்த நாட்டிலே இப்படி கேள்விப்படுமா? மரத்துல சோறு கட்டி வைப்பார்கள். யாருக்கு என்றால் திருடர்களுக்கு, அவர்களுக்கும் பசிக்குமே என்று. ரமண மகர்ஷி ஆசிரமத்துல திருடர்கள் வந்து அவரை அடிக்க கூட செய்கிறார்கள். அப்போது கூட சாப்பிட்டுட்டு போங்களேன் பான்றாரு. என்ன ஒரு காருண்யம் பாருங்க. இந்த இன்னொரு நிகழ்ச்சியை பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். மகாபாரத போர்ல பாண்டவர்களுடைய சைன்யத்துக்கும் சரி, கௌரவர்களுடைய சைன்யத்துக்கும் சரி, இரண்டு தரப்புக்குமே நம்முடைய உதியன் சேரலாதன் என்ற சேர மன்னன் சோறு அளித்தானான் அவர்களுக்கு. அதனால அவன் பெருஞ்சோற்று சேரலாதன் என்கின்ற விருது அவனுக்கு புகழ்பெயர். இது சங்க இலக்கியங்கள்ல காண்கிறது. இதை ரொம்ப ரசித்து கூறுவாராம் சுவாமி. ஸ்ரீசைலத்துக்கு போறார் சுவாமி. ஸ்ரீசைல காட்டுல இப்பவும் காடா இருக்கு, அப்ப இன்னும் காடா இருந்திருக்கும். செஞ்சுக்கள் அப்படின்னு வேடர் இனத்தவர்கள் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் எதிர்பட்டனர். மடத்துல இருந்து சுவாமி வரார், கூட பரிவாரங்களும் போகும்போது யாரோ எதிரிகள் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வில்லு அம்பெல்லாம் எடுத்து தயார் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் பெரியவருடைய தவக்கோலத்தை, அவருடைய காருண்ய வடிவத்தையும் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போய் அவரை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அதெல்லாம் ஆச்சு. குகனும் ராமனும் சந்தித்த மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். அப்படி அப்போ இந்த எதிர்க்க வந்தவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மடத்துல இருந்து வந்த சுவாமியுடைய பரிவாரத்துக்கு காவலாக இருந்து அந்த சுமைகள்லாம் தூக்கி கொண்டு ராத்திரி பாராக்காரர்களாக அவர்களுக்கு உதவி, அப்புறம் அடுத்த முகாமில் அவர்களுக்கு பத்திரமாக சேர்த்த அப்புறம் தான் அவர்கள் சரி சேர்த்த அப்புறம் நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. பெரியவர் வந்து என்ன சொன்னார்? மேனேஜர்கிட்ட சொல்லி அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படிங்கிறார். பணத்தை வாங்க மாட்டோன்ட்டான்.
பணத்தை வாங்க மாட்டோன்ட்டாங்க. அப்போ ஆச்சரியமா மேனேஜர் பார்க்கும்போது, மேனேஜர் கிட்ட அந்த செஞ்சு இனத்தவர்களுடைய தலைவன் ஏதோ சொல்கிறான். சொல்லும்போது இல்ல அதெல்லாம் முடியாது, கட்டாயம் அது முடியாது அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. அப்படி சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவன் என்ன கேட்கறான், நீ என்ன முடியாதுங்கிற சொல்லு அப்படிங்கிறான். இல்ல பெரியவா, அவள்லாம் உங்க முன்னால டான்ஸ் ஆடி காட்டணுங்கிறா, அது முடியாதுன்னு சொன்னேன். அதை நான் பார்க்க முடியாதுன்னு நீயே சொல்லிட்டியாக்கும், அது நமக்கு கௌரவ ஹாமி அப்படின்னு மேனேஜருங்கிற முறையில் சொல்லிட்டியாக்கும், அபிப்பிராயமாக்கும் அப்படிங்கிறார். குரலை வசத்தாம தான் சொல்றாராம். மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பெரிய பெரிய நாட்டிய கலைஞர்கள்லாம் ஆடி பார்க்காத சுவாமி நம்முடைய சங்கர மடாதிபர் இந்த காட்டுக்குடிகள், இந்த வேடர்கள் ஆட அதை தான் காண சம்மதித்திருக்கிறார், அனுமதி வழங்கினார். ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆண்கள் ஆடலாம், வயது வராத பெண்கள், வயது குறைந்தவர்கள் ஆடலாம், சிறுமிகள் ஆடலாம். சரி, சுவாமிக்கான ஆட்டம், வீரத்துக்கான ஆட்டம், விளையாட்டுக்கான ஆட்டம்னு தினசா வச்சிருப்பே, இன்னைக்கு என்ன ஆட்டம், என்ன ஆட போறேன்னு கேட்கிறார் சுவாமி. அதுக்கு அவரு அந்த வேடர்கள் தலைவன் சொன்ன பதில் பாருங்க. அவன சொல்றான், ரொம்ப நெருக்கமானவன், ரொம்ப கிட்டத்து உறவுக்காரவங்க வந்தா என்ன ஆடுவோமோ அதைத்தான் ஆடி காட்ட போறோம். என்ன ஒரு உணர்ச்சி பாருங்க. யார் மனசை எப்படி போய் இவர் தொடுகிறார் பாரு. எழுத படிக்க தெரியாத காட்டு வேடர்கள் காசு வாங்க மறுக்கிறார்கள். தங்களுடைய கலை மூலம் அவரை பெரியவரை ஆராதிக்க முன் வருகிறார்கள். அதுலயும் எது சிறப்புன்னு கேட்டா, மிக குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டிய உறவுக்காரருக்கு நாங்க என்ன ஆடி காட்டுவோமோ அதை ஆடி காட்டுகிறோம். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் சந்தோஷமாச்சு. சாப்பாடு பண்ணி போட சொன்னாரு. எல்லாரும் சேர்ந்து உண்டு விலகினார்கள். இந்த எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்போம் என்று சொன்னவர் நம்முடைய மகா பெரிவாழ்கிட்ட இன்னொரு உறுதியான கொள்கை. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறது பசுவை நாம கவனிப்பதில்லை. கவனிக்காம இருந்தா ஒரு குறை, ஒரு குற்றம் ஒரு புறம் இருக்க, அது அடிமாடுகளாக போகிறது. தினமும் கசாப்புக்கு போகின்ற ஆயிரக்கணக்கான பசுக்களை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார் பெரியவர். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மூவ்மெண்டே அதை தடுப்பதற்காக பெரிய பிரம்ம பிரயத்தனத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓரளவு நம்முடைய அந்த வீரர்கள் வெற்றி பெற்றும் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சுவாமி என்ன சொல்றார், திருமந்திரத்திலிருந்து ஒரு பாட்டு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. அது மிக முக்கியமான அறங்கள்ல திருமந்திரத்துல அவர் சொல்றார். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னு திருமந்திரத்துல வருது. அதுல யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை என்று அருளி செய்திருக்கிறார் திருமூலர். அப்போ பெரியவர் சொல்றாரு, கறவை நின்று போன பிறகு பசுவை தீனி போட்டு பாதுகாத்து என்ன பயன் என்கிற எண்ணத்தில் அதை இறைச்சி கூடத்துக்கு அனுப்புவது என்பது எப்படி இருக்கு? ரொம்ப கொடுமையான ஒரு பதில் சொல்றார். நம்மை பெற்ற தாய் வயதாகி வேலை செய்ய முடியாமல் ஆனவுடன் அவளை கொலை செய்தால் எப்படியோ அப்படித்தான். இதை விட சொல்ல முடியுமா? கடுமையா, தெளிவா, நேரடியா, உள்ளத்தில் தைக்கிற மாதிரி சொல்ல முடியுமா? நமக்கு தைக்கலையே. அதுதான் இங்க இந்த மேட்டர் என்னன்னா, இங்க நமக்கு தைக்கல. என்ன ஒரு ஷார்ப் ரிமார்க் பாருங்க. நம்முடைய அம்மாக்கு வயசாகி வேலை செய்ய முடியாம போனா அவளை கொலை செய்வது எப்படியோ அப்படித்தான்டா கறவை நின்று போனதுனால இந்த பசுமாட்டை கசாப்புக்கு அனுப்புறதுங்கிறாரு. இதை நம்ம கவனத்துல கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என்று மிக அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாம். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் சிலர் என்னுடைய நண்பர்களாக இருப்பதனால், கறவை நின்று போனாலும் பால் கறக்காமல் போனாலும் பசு ஒரு பொன்னாக கொழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். பசு சாணம் என்பது அந்த சுற்றுப்புற சூழல்காரர்களை போய் கேளுங்க. அதுல இந்த அது கம்போஸ்டுக்கு எவ்வளவு உதவுகிறது, அதுக்கப்புறம் அந்த மண்புழுக்களை வளர்ப்பதற்கு எவ்வளவு உதவுகிறது. பசு சாணம் என்பது பொற்குவியல். சாணம் என்பது மலம் அல்ல. பசுவின் சாணம் என்பது பொற்குவியல். அதிலிருந்து எத்தனையோ சொல்லலாம். கேஸ் இருக்கு, கோபர் கேஸ் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்க,
இந்த மண்ணை வளமாக்குவதற்கு மிக மிக முக்கியமான, மண்ணை பொன்னாக்குவது பசுவினுடைய சாணம். மண்ணை பொன்னாக்குவது பசுவினுடைய சாணம். அதனுடைய சிறுநீர் எத்தனையோ மருந்தாக பயன்பாட்டுக்கு வருகிறது. பஞ்சகவியத்தெல்லாம் நீங்க வேலூர் ஸ்ரீனிவாசன் அது போன்ற ஒரு வீர ஒர்க்கர்ஸ்னே சொல்லலாம். இந்த சோசியல் கான்சியஸ்னஸ் நம்முடைய எம்பி நிர்மல் அவர்கள்தான் போய் கேட்டீங்கன்னா அழகாக இதற்கு எடுத்து சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட பசு அது கறவை நின்று போனால் என்ன, அப்பவும் அது உழைக்கும். இது இன்னைக்கு திரும்ப அம்மாவுக்கே இதை பொருத்தி பாருங்க. பெரியவர் சொன்ன அந்த வாக்கியத்தை வச்சு பொறுத்து பார்த்தோம்னா, வயசாயிட்டா அம்மா அம்மா இல்லையா, வேலை செய்ய முடியலன்னா அம்மா அம்மா இல்லையா, என்ன நியாயங்கள். The mere presence of our mother makes the house complete. வீட்டுக்கு ஒரு சுபிட்சம் என்ன, வீட்டுக்கு வெளிச்சம் என்ன, வீட்டுக்கு ஒரு கௌரவம் என்ன, அம்மா இருப்பதுதான், நம்ம கூட இருப்பதுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சொல்லி இப்போ அப்படிப்பட்ட பசுக்களை கசாப்பு கடைக்கு அனுப்புவது பெற்ற தாயை கொலை செய்வதற்கு நிகர் என்று சொல்லி அடுத்த வரியில சொல்கிறார், கோ மாமிசம் தாய் மாமிசத்திற்கு சமானமே. பசுவை உண்பது தாயை வெட்டி உண்பதற்கு சமானம் என்கிறார். அவருடைய உணர்ச்சியினுடைய ஆழத்தை நம்ம இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். இது அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய ஒரு விஷயமாக தயவு செய்து நீங்கள் கருதிவிடக் கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்முடைய தர்ம சிந்தனை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் அவரை எப்படி பேச வைக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே பசுவை வைத்திருக்கிறது நம்முடைய சனாதன தர்மம் என்பதை புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு ஏன் அவ்வளவு கொதிப்படைகிறார் என்பது புரியும். We have become so insensitive because we have lost sense of belonging to our own nation, our own culture, our own heritage. அதனால் வருகிறது இந்த துன்பம் நமக்கு. சரி, இன்றைக்கு சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம் என்பான் பாரதி மாதிரி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போமா? இந்த மகா வாக்கியமும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த மகா வாக்கியமும் எவ்வுயிர்க்கும் உணவளிப்போம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் அல்லவா, அதற்கும் பசுவை பற்றி இப்பொழுது அவர் சொன்ன தகவல்களுக்கும் பொருந்தி வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்காவது ஒரு பிடி புல் கொடுக்க வேண்டும். நம்முடைய அற வாழ்க்கை, இல்லறம் இல்லையா, அற வாழ்க்கை, அதில் மிக முக்கியமானது இது சொல்கிறார். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்காவது ஒரு பிடி புல் கொடுக்க வேண்டும், ஒரு பிடி புல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றையிலிருந்தாவது நாம் இதை துவங்க வேண்டும். பசு என்பது மிருகம், பிராணி என்கின்ற பொருள் உண்டு. பசுனா பசுமாடு. ஒவ்வொன்றிலும் ஒரு உச்சம் இருக்கிறது படைப்புல. இப்போ தாவரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் துளசிதான் உச்சமாக கருதப்படுகிறது. செடிகளிலே துளசிதான் உச்சமாக கருதப்படுகிறது. அதை விட சாத்விகமான ஒன்று கிடையாது. அதுபோல் விலங்கினத்தில் பசுதான் உச்சமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பசுவை காட்டிலும் சாத்விகமான பிராணி கிடையாது என்பதுதான். பசு அம்மா, பசு லக்ஷ்மி, பசு எல்லா நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னம். பசு பண்புகளுக்கு ஆதாரம், நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம். பசு தர்மத்தினுடைய சின்னம். எப்படி தர்மத்தை நாம் பயின்றோமானால், தர்மத்தை நாம் கடைபிடித்தால் அது நம்மை காக்குமோ, அதுபோல் பசுவை நாம் காப்பாற்றினால்தான் அது நம்மை போஷிக்கும். அமிர்தத்துக்கும் நிகரான தன்னுடைய பாலை தந்து அது நம்மை போஷிக்கும். எப்பொழுது அதை நாம் காப்பாற்றினால் அது நம்மை போஷிக்கும். இதை மனதில் கொண்டு இன்றையிலிருந்து, நாளையிலிருந்து இல்ல, இன்றையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்காவது ஒரு பிடி புல்லை கொடுப்போம். பசு வதையை தடுப்பதற்கு நம்மாலான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.